வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு குட்டி இன்ஃபோ. எஸ்பிஐ வங்கியில் கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நற்செய்தி வெளியாகி உள்ளது. அதன்படி எஸ்பிஐ வங்கி தனது கஸ்டமர்களுக்கு ரூபாய் 1,00,000 முதல் கடன்களை வழங்கி வருகிறது. அதோடு 2 வருஷத்திற்கு இஎம்ஐ கட்ட தேவையில்லை என்றும் அறிவிக்கப்பட்டு உள்ளது. எஸ்பிஐ வங்கியின் இந்த சூப்பரான திட்டம் குறித்து இப்போது இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த ஒரு வீடியோக்கு லைக் தட்டி விட்டுட்டு வீடியோவை இடையில ஸ்கிப் பண்ணாம கண்டினியூவா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது, நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான எஸ்பிஐ எனப்படும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா விவசாயம் மற்றும் உணவு பதப்படுத்துதல் துறைகளில் உள்ள தொழில் முனைவோருக்காக ஒரு சிறப்பு கடன் திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. வேளாண் சார்ந்த தொழில்கள் மற்றும் உணவு பதப்படுத்தும் அலகுகளை ஊக்குவிப்பதே இந்த திட்டத்தின் மிக முக்கிய நோக்கம் என்று கூறப்பட்டு உள்ளது. அதாவது, பால் பண்ணை, மீன் வளர்ப்பு, பழங்கள் மற்றும் உணவுப் பொருட்களை பதப்படுத்தும் தொழில்கள் அல்லது உற்பத்தி நிலைய தொழில்களை செய்பவர்கள் இந்த கடன்களுக்கு விண்ணப்பம் செய்யலாம். கிராமப்புற பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் நோக்கில் எஸ்பிஐ கொண்டு வந்துள்ள இந்த திட்டம் பல தொழில் முனைவோருக்கு வரப்பிரசாதம் என்கிறார்கள் நிபுணர்கள். அதாவது, சிறு நிறுவனங்கள் முதல் பெரிய தொழிற்சாலைகள் வரை இந்த கடனுக்கு விண்ணப்பிக்கலாம். தொழிலின் தேவையை பொறுத்து குறைந்தபட்சம் ரூபாய் 1,00,000 முதல் அதிகபட்சமாக ரூபாய் 100 கோடி வரை கடன் பெற முடியும் என்பது இந்த திட்டத்தின் ஹைலைட்டான அம்சம். அதாவது, இந்த நிதியை மூலப்பொருட்கள் வாங்க, இயந்திரங்கள் வாங்க, ஏற்றுமதி சேவைகள் மற்றும் வங்கி உத்தரவாதம் போன்றவற்றுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். சந்தையில் இருக்கும் வட்டி விகிதங்களை விட இந்த திட்டத்தில் மிகவும் குறைவான வட்டியே விதிக்கப்படுவதாகவும், கடன் வழங்கப்படும் ப்ராசஸிங் ஃபீஸ் கட்டணத்தில் 75% வரை தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் எஸ்பிஐ தெரிவித்து உள்ளது. கடனை திருப்பி செலுத்துவதிலும் எஸ்பிஐ சலுகை வழங்கி இருப்பதுதான் இன்னொரு ஹைலைட். அதாவது, தொழில் தொடங்கி லாபம் ஈட்ட கால அவகாசம் அளிக்கும் வகையில் முதல் 2 ஆண்டுகளுக்கு அசல் தொகையை திருப்பி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறப்பட்டு உள்ளது. அதே நேரம் கடனை திருப்பி செலுத்த மொத்தம் 10 ஆண்டுகள் வரை கால அவகாசம் வழங்கப்பட்டு உள்ளது. இந்த கடனின் மற்றொரு நன்மை என்னவென்றால், இது அரசு திட்டங்களுடன் இணைக்கப்பட்டு உள்ளதாம். மத்திய மற்றும் மாநில அரசு திட்டங்களின் கீழ் கிடைக்கும் மூலதன மானியம் அல்லது வட்டி மானியத்தின் பலன்களை இந்த கடனுடன் சேர்த்து பெறலாம். இது வட்டி சுமையை மேலும் குறைத்து தொழிலை லாபகரமாக்க உதவும். இந்த கடன் குறித்த விவரங்களை நீங்கள் எஸ்பிஐ யோனோ செயலி மூலமாகவோ அல்லது அருகிலுள்ள வங்கி கிளையை தொடர்பு கொள்வதன் மூலமாகவோ பெற முடியும். அதே போல இந்த லிங்கில் கிளிக் செய்ததும் கடனுக்கு விண்ணப்பிக்க முடியும். முறையான ஆவணங்கள் மற்றும் தெளிவான பிசினஸ் பிளான் உடன் விண்ணப்பிக்கும் பட்சத்தில் கடன் விரைவாக கிடைக்கும். விவசாயம் மற்றும் உணவுத்துறையில் சாதிக்க விரும்பும் சிறு மற்றும் பெரு நிறுவனங்களுக்கு இந்த எஸ்பிஐ கடன் திட்டம் ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள அப்டேட்டுகளை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.